ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நாமாவளி சொல்லலாமா? ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாஹி மாம். ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம். ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாஹி மாம். ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம். ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாஹி மாம். ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம். கார்த்திகேய 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 பாஹி மாம். சுப்ரமண்ய 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 ரக்ஷ மாம். கார்த்திகேய 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 பாஹி மாம். சுப்ரமண்ய 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 ரக்ஷ மாம். கார்த்திகேய 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 பாஹி மாம். சுப்ரமண்ய 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 ரக்ஷ மாம். ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி பாஹி மாம். ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ரக்ஷ மாம். ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி பாஹி மாம். ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ரக்ஷ மாம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. जय श्री सिद्धिविनायक मूर्ति की,
வெற்றிவேல் முருகனுக்கு. ஜெய் ஸ்ரீ சரஸ்வதி மாதா கி. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. தமிழில் பாட்டு படிக்கலாமா? தமிழில் ஒரு பாட்டாக, அப்போ தான் அது வாரம் படித்தோம்னாக்கா மனப்பாடம் ஆயிரும். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராயிடர். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி மின்னு நவரத்தினம் போல் மேனி அழகுடையாள் அன்னையவள் வையமெலாம் ஆதரிப்பாள். ஸ்ரீதேவி தன்னிரு பொற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால். அப்புறம் என்ன பார்த்தோம்? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி இப்போ எத்தனை பேருக்கு மனப்பாடமாக இருக்குது? 1 2 3 4 மணி பண்ணிட்டீங்க. அது வெரி குட். 5 6 பரவாயில்ல. போன வாரம் யாருமே தெரியாதுன்னு சொன்னீங்க. இந்த வாரம் 6 7 பேருக்கு மனப்பாடம். சேர்ந்து சொல்லலாமா? இருக்க சேர்ந்து சொல்லுவோம். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சேர்ந்து ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல்
அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல். ஔவையார். போன வாரம் சொல்லாதவங்க இந்த வாரம் நான் வீட்டில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்கிறாள். சொல்லாமல் இங்கே வந்து சொல்லாமல் ரைட்டு வாங்கப்பா. போன வாரம் சொன்னாலும் இருக்கட்டும், சொல்லாமல் இந்த வாரம் நான் வீட்டில் மனப்பாடம் பண்ணிட்டேன் சொல்லலாம் அப்படின்னா வரலாம். வாங்க வா. அறம் செய்ய விரும்பு ஆழ்வது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கு உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் எண்ணெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சின் ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசில் அக்கம் சுருக்கேல். அவ்வியார். வெரி குட். சொல்லிட்டேன். பரிசு கொடுத்துடலாமா? இல்லையா இருக்கா? இருக்கு. அடுத்து வேற. வெரி குட். நான் எந்திரிச்சு வந்தா தானே நான் சொல்லட்டேன். உடையது விளமேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணகத்து இகழ்ச்சி எண்ணகத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி அயமிட்டுவான் ஒப்புரகு ஒழுகு ஓதுவது ஒழுகே அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல். வெரி குட். நீங்கள் போன வாரமே சொல்லிட்டீங்கல்ல. போன வாரம் சொல்லிட்டு அப்புறம் பிஸ்கட் வாங்கியாச்சுல்ல போன வாரமே. இப்போ சொல்லுங்கள். ஆனால் பிஸ்கட் போன வாரமே கொடுத்தாச்சு. ரைட்டா? சொல்லுங்கள். அப்போ சொல்லலாம். சொல்லுங்கள். சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஒப்புரவு ஒழுகேல் இல்லை ஒழுகு. ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழிய. வெரி குட். சரி, வெரி குட். உட்காருங்க. வேற வாங்க. நீங்கள் போன வாரம் சொல்லியாச்சுல்ல, வேற அவருக்கு சொல்லலாம். சரி, சொல்லலாம். சொல்லுங்கள். உடையது வெரி குட். புதுசாக சொல்கிறேன். உட்காருங்க. வாங்க. அக்கா சொல்கிறாங்க. அடுத்து வாங்க நீங்கள். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் ஈயவது கரவே ஈவது விளக்கே உடையது விளம்பே ஊக்கமது கைவிடே ஏற்பது எண்ணெழுத்திகளே ஏற்பது இகழ்ச்சி அயன் இட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓடுவது ஒளியே அவ்வியம் பேசே அக்கம் சுருக்கே. வெரி குட். வாங்க அனாமிகா. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆய்வது சினம் இயல்வது கரவு ஈவது விளக்கு உடையது விளம்பே ஊக்கமது கைவிடு எண்ணெழுத்து இகழே ஏற்பது இகழ்ச்சி அயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழுகு அவ்வியம் பேசு அக்கம் சுருக்கே. வெரி குட். போன வாரம் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லலை. அடுத்து வேற பாய்ஸில் போன வாரம் சொல்லிட்டேன்டா. சரி. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல்
எண்ணமற்றவைகளை ஏற்பது இகழ்ச்சி. ஐயத்துவும் ஒப்புரவு. ஒப்புரவு உனது ஓதுவது ஒளியே. அவ்வியம் பேசலும் அக்கம் சுருக்கே. வெரி குட். வேற யாரு போன வாரம் சொல்லாமல் அந்த வாரம் சொல்கிறது புதுசா? உங்களுக்கு தெரியுமா? படித்தது தானே, ஸ்கூலில் படித்தது தானே? இல்லை, மறந்து போச்சு. வாய்ப்பாடுலேயே இருக்கு. வெரி குட். போன வாரம் முதல் வரிக்கு அர்த்தம் பார்த்தோம்ல. முதல் வரி என்னது? அறம் செய்ய விரும்பு. அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்துன்னு ஆத்திச்சூடியில் ஒன்று இருக்குல்ல, அது சொன்ன ஞாபகம் இருக்கா? சொல்லலாமா? ஆத்திச்சூடி அமர்ந்த சொல்லுங்க அங்கேருந்து சொல்லுங்க. வெரி குட். சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே. அடுத்து முதல் ஆத்திச்சூடி என்னது? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? அறம் செய்ய விரும்புனா என்ன அர்த்தம், பொருள்? அறம்னா என்னது? என்ன சொன்னேன் போன வாரம்? தம்பி பேச கவனி, நல்லா உட்காரு. போன வாரம் என்ன சொன்னேன்? அறம்ங்கிறதுக்கு என்ன சொன்னேன்? விளக்கம் சொன்னேன்ல, அர்த்தம் சொன்னேன்ல. நல்லது செய்யறது. அறம்ங்கிறது நல்லது செய்யறது. அறம்ங்கிறது ஒழுக்கம்னு சொன்னோம்ல. வெரி குட். அறம்ங்கிறது ஒழுக்கம். அதிகாலையில் எந்திரிக்கிறது, பல்லு விளக்கிறது, குளிக்கிறது, எல்லாம் சொன்னோம்ல. இன்னைக்கு பல்லு விளக்கிட்டியா? வெரி குட், பரவாயில்ல. கிளாஸ்க்கு வந்ததில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. அப்போ அறம்னா ஒழுக்கம். அதானப்பா அறம்ங்கிறது நிறைய இருக்குது. அறம்ங்கிறது பிறருக்கு தானம் கொடுக்கறது, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது, அதுவும் அறம். அதோட நம்ம பர்சனல் டிசிப்ளின்ஸ், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, பல்லு விளக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள், அதுவும் அறம். அப்புறம் நல்ல வார்த்தை பேசுறது, அன்பாக பேசுறது, அதுவும் அறம். கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, அது அறம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அது அறம். பெரியவங்க சொல்கிறத கேட்கறது, அது அறம். இந்த மாதிரி அறத்தில் அது இல்லாமல் நம்மளுடைய தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் நல்லா கொண்டாடுறது அப்படிங்கிறதும் அறம். அதுவும் அறம் தானே. இன்றைக்கி ஒரு பண்டிகை இருக்குது தெரியுமா? ஆமாம், அது அறம். தீபாவளி கொண்டாடுறது, பொங்கல் கொண்டாடுறது, நவராத்திரி கொண்டாடுறது, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, அதெல்லாம் அறம். அப்புறம் அடிக்கடி நம்ம ரெகுலராக கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றதும் அறம் தான். போகலாம். இன்றைக்கி ஒரு பண்டிகை இருக்குது தெரியுமா? நம்ம ஹிந்து பண்டிகையில் இன்றைக்கி ஒரு விசேஷம் உண்டு. இன்றைக்கி என்னது? இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி என்னது? என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி. இன்றைக்கி பௌர்ணமி வந்திருக்குல்ல. இன்றைக்கி பௌர்ணமி, அது ஆடி மாதத்தில் வந்திருக்கிற பௌர்ணமி. ஆடி மாத பௌர்ணமி நமக்கு குரு பூர்ணிமான்னு பேர். இந்த பௌர்ணமி நம்ம குருவுக்கான நாளாக கொண்டாடுறோம். குருன்னா யார்? சாமியார். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் குரு தான். நமக்கு பாடம் சொல்லி ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் குரு தான். ஸ்கூலில் டீச்சருக்கான டீச்சர் சார் வர்றாங்கல்ல, நமக்கு அறிவை உபதேசம் பண்ணக்கூடிய, அறிவை தரக்கூடிய விஷயங்களை சொல்கிற எல்லாருமே குரு தான். அதனால் வீட்டில் இருக்க அம்மா நல்லது சொல்கிறாங்கல்ல, அம்மா குரு தான், அப்பா குரு தான். ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ் குரு தான். வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி நல்லது சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பண்ணாரா, இதை பண்ணாரா, அங்கே போகாத, இங்கே போகாத சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லது சொல்கிறது, அது நல்லது யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் குரு தான். அப்படி குரு பரம்பரை. அது இல்லாமல் நம்ம பரம்பரையான படிப்பு இருக்குல்ல, பரம்பரையாக வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லித்தராங்க. ஆனால் நம்ம பரம்பரையான வேத காலத்தில் இருந்து நாம் படிக்கிற இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம். அப்போ அவங்கெல்லாம் எப்போயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஆனால் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களும் குரு தானே. இப்போ குரு ஸ்கூலில் டீச்சர் நேராக நமக்கு முன்னாடி இருந்து சொல்லித்தராங்க. ஆனால்
ஔவையார் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு நல்ல விஷயத்தை எழுதி வச்சுட்டு போய் நமக்கு இப்போ நம்ம படித்தா நமக்கு அதிலிருந்து ஒரு நல்ல அறிவு கிடைக்குது. அப்போ அவர்களும் குரு தான். 2000, 3000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் நாம் நல்லா இருக்கணும், நம்ம சந்ததிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்பி நல்ல நூல்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே குரு தான். அப்படி பார்த்தாக்கா நமக்கு வேத காலத்திலேருந்து ரிஷிகள் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எண்ணற்ற குருமார்கள் இருக்காங்க. பரம்பரையாக குரு பரம்பரைன்னு இருக்குது. நமக்கு ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்கல்ல, அந்த டீச்சர் வந்து இப்போ டீச்சராக இருக்காங்க. இப்போ ஸ்கூலில் டீச்சர் சார் இருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க. அவங்க இப்போ டீச்சராக இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்கல்ல நம்மளை மாதிரி. அவங்க முன்னாடி சின்ன குழந்தையாக இருக்கிற போது, சின்ன பசங்களாக இருக்கிற போது அவங்க ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர்கிட்ட படிச்சிருப்பாங்க. அப்படி தானே? டீச்சருக்கு எப்படி தெரிஞ்சு? டீச்சர் நமக்கு சொல்லித்தராங்க. டீச்சருக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்க இன்னொரு டீச்சர்கிட்ட இருந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த குருகிட்ட இருந்து படிச்சிருக்காங்க. அப்படித்தானே? இப்போ நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சது? நானா ஞானோதயத்தில் வந்ததா? இல்லை, நான் சாமிகிட்ட இருந்து படித்தேன். எங்கள் குருகிட்ட இருந்து படித்தது. நான் படித்ததை உங்களுக்கு சொல்லித்தரேன். சுவாமிக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்களுடைய அவங்க ஒரு குரு இல்லை, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிற போது அவங்க ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குருகுலத்தில் போய் அவங்க அங்கேருந்து படிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? அவங்களுக்கு முன்னாடி. அப்போ அப்படியே முன்னாடி போகுது. அதான் குரு பரம்பரை. அதுக்கு பேர் என்னது? குரு பரம்பரை. இப்போ நாம் இருக்கிறோம், நமக்கு அம்மா அப்பா இருக்காங்கல்ல. அம்மா அப்பாட்ட இருந்தால் நம்ம வந்தோம். அம்மா அப்பா இப்போ பக்கத்தில் இல்லாமல், ஆனால் அம்மா அப்பாட்ட இருந்தானே பிறந்து வந்தாங்க. பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ விதியினால் அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிருக்கலாம், அது வேறு. ஆனால் அம்மா அப்பாட்ட இருந்தால் நம்ம பிறந்து வந்தோம். அப்படி தானே பிறந்து வந்தோம். வானத்துலேருந்து குதிச்சால்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. நான் நேராக வானத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு யாரும் இருக்காங்களே? இல்லை. அம்மா அப்பாட்டேருந்து வந்தோம். இப்போ நமக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. நம்ம அம்மா அப்பா எப்படி வந்தாங்க? எங்கேருந்து வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம். நமக்கு தாத்தா பாட்டி, அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பா. தாத்தா பாட்டி எப்படி வந்து அவங்க அம்மா அப்பா. அப்போ அது ஒரு பரம்பரை இருக்குல்ல. அம்மா அப்பா, தாத்தா, குழந்தைகள், அப்புறம் அந்த குழந்தைகள் வளர்ந்து அம்மா அப்பா வராங்க, அடுத்த குழந்தை வருது, இப்படி ஒரு பரம்பரை வருது. இது அதே மாதிரி இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து நம்ம உடம்பு வந்ததுக்கான பரம்பரை. ஆனால் நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. இப்போ இந்த அறிவு வர்றதுக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குல்ல, அந்த பரம்பரை தான் குரு பரம்பரைன்னு சொல்கிறோம். பின்மூளை நடுமூளைன்னு இருக்குல்ல, அந்த நடுமூளை பின்மூளை இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அறிவு எப்படி வருது? மூளை இருக்குது, மூளை மட்டும் இருந்தால் போதுமா? வெறும் மூளை மட்டும் இருந்தால் போதாது, அதில் அறிவு இருக்கணும்ல. இப்போ கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. கம்ப்யூட்டர் வாங்கினா எப்படி கொடுக்குறான்? ஹார்ட் டிஸ்க்கு காலியாக தானே கொடுக்குறான். எம்டியாக தானே ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB 2 TB ஹார்ட் டிஸ்க் வந்து காலியாக கொடுக்குறான். காலியாகவே வச்சுருந்தா நம்ம பயன்படுத்த முடியுமா? ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னாக்கா, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. அப்போ அதில் ஒரு சாஃப்ட்வேர் போடணும். அதில் பலவித நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான சாஃப்ட்வேர் அதில் போட்டால் தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அப்போ மூளை மட்டும் இருந்தால் போதாது, அதுக்குள்ளே கொஞ்சம் அறிவை போடணும். மேத்ஸ் அறிவு, சயின்ஸ் அறிவு, லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸு இருக்குல்ல, பக்தி, ஒழுக்கம், திருக்குறள், இந்த அறிவெல்லாம் நம்ம உள்ளே போடுறோம். அந்த மூளையில் ஹார்ட் டிஸ்கில் ஒவ்வொரு சாஃப்ட்வேராக போகிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு அறிவை குரு மூலமாக இருந்து கற்றுக்கொண்டு அந்த அறிவை கொடுக்குறோம். அப்புறம் அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்படி நமக்கு அறிவு பரம்பரையாக வந்திருக்கு. இப்போ முதல்ல யார் எப்படி வந்திருக்கோம்? முதல்ல அறிவு அம்மா அப்பா இருக்காங்கன்னா முதல் அம்மா அப்பான்னு ஒன்று இருக்கணும்ல. அவங்க எப்படி வந்திருப்பாங்க? அவங்க யார்? கடவுள் தான். அதனால் மூலம் வந்து கடவுள் தான். நம்ம உடம்புக்கு அம்மா அப்பான்னு சொன்னாலும் அதில் மூலம் கடவுள் தான். அறிவுக்கு முன்னாடின்னு சொன்னாலும் முதல்ல இருக்கிறது வந்து கடவுள் தான். அந்த கடவுளுக்கு அம்மா அப்பா இருப்பாங்களா? சொல்ல முடியும்னா அப்புறம் அவங்களுக்கு அம்மா அப்பா யாருன்னு கேள்வி கேட்கணும். அதனால் யார் எந்த காலத்துலேயும் தோன்றாமல் எப்பொழுதும் இருக்கிறாரோ அதான் கடவுள். உலகம் தோன்றுவதற்கு காரணமாக எது இருக்கோ, முதல் அறிவு எப்பொழுதுமே அவர் இருப்பார். அவர் பிறந்தவர் கிடையாது. நம்மளை மாதிரி டேட் ஆஃப் பர்த்து அப்படின்னு போட்டாக்கா அப்புறம் ஒரு நாள் போய் சேர்ந்துருவோம். அப்படி கடவுள் இல்லை. கடவுள் என்றைக்கும்
அப்படியே இருக்கிறார். அப்போ பிறப்பு இறப்பு இல்லாமல் எல்லா உலகத்துக்கும் மூலமாக, நம்மளுடைய எல்லா உடம்புக்கும் முதல் உடம்பா, எல்லா அறிவுக்கும் முதல் அறிவா எது இருக்கோ, யார் இருந்தாரோ அவர் தான் கடவுள். அதுதான் கடவுள்னு சொல்கிறோம். அதனால தான் திருவள்ளுவர் எப்படி ஆரம்பித்தார்? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் ஆதி பகவன்கிற கடவுளை, ஆதி பகவன்னா ஏதோ ஒரு கடவுள், ஆதி பகவன்கிறது கடவுளுக்கு வச்சிருக்கிற பேர். கிருஷ்ணர் சொல்லலாம், விநாயகர் சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம். ஆதினா முதல்னு அர்த்தம். ஆதினால என்ன அர்த்தம்? ஆதி பகவன்கிறது என்ன அர்த்தம்? ஆதினா முதல், எது முதல்ல இருந்ததோ அது ஆதி. பகவன்னா கடவுளுக்கான ஒரு பொது பெயர். அப்புறம் அந்த கடவுளை நம்ம ஒரு உருவத்தில் வச்சுக்கொள்கிற பொழுது, விநாயகர் மாதிரி வச்சுருந்தா விநாயகர், முருகன் மாதிரி இருந்தால் முருகன், சிவன், விஷ்ணு, இல்லை வேறு மதத்தில் அவங்க ஒரு பேர் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இறைத்தன்மை முதல்ல காரணமாக மூலமாக ஒன்று இருக்குது. அதில் இருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. நம்ம உடம்பு அதில் இருந்தால் வந்திருக்கு. மரம், செடி, கொடி, மண், சூரியன், சந்திரன், பஞ்சபூதங்கள் எல்லாம் அதில் இருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் அதில் தோன்றின ஒரு அறிவு உயிரினம், 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு இருக்கக்கூடிய மனுஷன் எல்லாமே அதில் இருந்து தான் பரம்பரையாக வந்திருக்கு. அதனால் அறிவும் நமக்கு, உடம்பும் அங்கேருந்து தான் வந்திருக்கு, அறிவும் அதில் இருந்து தான் நமக்கு பரம்பரையாக வந்திருக்கு. அதனால் நம்மளுடைய பாரத நாட்டில் இந்த பரம்பரையை வணங்கிறது முதல்ல அறிவுக்கு. அப்போ அறிவு அப்படின்னு வைக்கிற பொழுது சிவபெருமான் முதல் கடவுள், சிவபெருமான், பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் உலகத்தை படைத்தவராக இருக்கிறார், உடம்புகளெல்லாம் படைத்தவராக இருக்கிறார். ஆனால் அதில் அறிவை கொண்டு வர்ற பொழுது அவர் ஆதி குருன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம இங்கே கோயிலில். வாங்க, என்ன மேடம் எனி ப்ராப்ளம்? அதனால் இப்படி அறிவுக்கு முதல்ல சிவபெருமான், பார்வதி பரமேஸ்வரன்னு சொல்கிற பொழுது நம்ம உடம்புக்கு முதலாக இருக்கிறார். அப்புறம் அந்த உடம்பை படைச்சா போதுமா? அதுக்குள்ளே அறிவு வைக்கணும்ல, அறிவு உபதேசம் பண்ணணும்ல. ஹார்ட் டிஸ்க் வாங்கினா போதாது, அதுக்குள்ளே அறிவு நம்ம கொடுக்கணும். அப்படி அறிவை உபதேசம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் எடுத்துக்கொண்ட வடிவம் தான், உருவம் தான் ஆதிகுரு, தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திங்கிறது அதனால தான் ஆதி குருன்னு சொல்கிறோம். குருனாக்கா நம்ம குரு, குருவோட குரு. ஆதினா முதல், ஆதி பகவான் மாதிரி ஆதி குரு. ஆதினா முதல்னு அர்த்தம். அதனால ஆதி குருன்னு பேர் வச்சுருக்கோம். தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு ஆதி குருன்னு பேர் வச்சுருக்கு. ஏன்னா எல்லா குருவுக்கும் முதல் குரு. ஆதி குருன்னு என்ன அர்த்தம்? முதல் குரு அப்படின்னு அர்த்தம். முதல் குரு. அப்புறம் அந்த ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணார்? அவர் ஒரு 4 சிஷ்யர்களுக்கு, ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்தார். 4 மனிதர்களுக்கு, பிரம்மாவோட புத்திரர்கள் 4 பேர். அந்த 4 பேருக்கும் அவர் ஞானத்தை சொல்லி கொடுத்தார். எப்படி இந்த உலகம் இருக்குது, எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார். நமக்கு தட்சிணாமூர்த்தி கோயிலில் பார்த்துருக்கீங்களா? சைடில் 4 பேர் கீழே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த சைடில் ஓரமாக இருப்பாங்க. கோயில் கர்ப்பகிரகத்தில் பார்த்தா ஓரமாக இந்த பக்கம் 2, இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. இருக்காங்கல்ல? மூளையில் இருக்குது. முன்னாடி அப்புறம் பின்னாடி தட்சிணாமூர்த்தி பஞ்சலோகத்தில் இருக்கிறாருல, அங்கே 4 சிஷியர்கள் குட்டி குட்டியாக இருப்பாங்க. 4 பேர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார்னு, குமாரர்னு 4 பேர். அந்த 4 பேர் பிரம்மாவோட புத்திரர்கள். பிரம்மா தான் படைக்கிற கடவுள், அவர் படைக்கிற வேலையை பண்ணுறார். அந்த 4 பேருக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணார். அந்த 4 பேர் அவங்களுடைய சிஷியர்களுக்கு சொன்னாங்க, அவங்க சிஷியர்களுக்கு சொன்னாங்க. அப்படி ஒரு பெரிய பரம்பரை வந்திருக்கு. அதில் முக்கியமாக நடுவில் ஒரு முக்கியமான ஆள்னு பார்த்தா வியாசர் அப்படின்னு ஒருத்தர். வேத வியாசர். வியாசர்னு ஒரு முனிவர், ஒரு பெரிய முனிவர், வியாசர்னு பேர். அவர் தான் என்ன எழுதியிருக்கிறார்? வியாசர் என்ன எழுதியிருக்கிறாரு? வியாசரால் எழுதப்பட்டது என்னது? மகாபாரதம். மகாபாரதம் வியாசர் தான் மகாபாரதம் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 18 புராணங்களை அவர் தான் எழுதிட்டு. நம்ம புராணம் படிக்கிறோம்ல, 18 புராணங்கள் இருக்குது. விநாயகரை பற்றி, முருகனை பற்றி, சிவனை பற்றி, பார்வதி பற்றி, சக்தி பற்றி, அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்கோ நம்ம என்னெல்லாம் கதைகள் படிக்கிறோமோ கேட்குறோமோ அதெல்லாம் புராணங்களாக இருக்குது. அப்படி 18 புராணம் எழுதியிருக்கிறார். அப்புறம் பாகவதம்னு சொல்லி கிருஷ்ணருடைய பிறப்பு, கிருஷ்ணருடைய கதை, நம்மளுடைய முன்னாடி முதல் ராஜாக்கள்லேருந்து ராஜ பரம்பரை எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி பாகவதம்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம ஹிந்து மதத்துக்கு அடிப்படையான நூல்களாக என்ன இருக்குது? ஹிந்து மதத்துக்கான நூல்கள் என்ன சொல்கிறோம்?
இந்து மதத்துக்கு அடிப்படையான நூல் என்ன இருக்கா? தெரியுமா? இந்து மதத்துக்கு அடிப்படையான நூல். இப்போ கிறிஸ்தவ மதம்னா அவங்களுக்கு அடிப்படையான நூல் பைபிள்னு சொல்கிறாங்க. இந்து மதத்துக்கு அடிப்படையான நூல் என்னது? வேதம், வேதங்கள். கரெக்டு. வேதங்கள் ஸ்கூலில் பாடத்தில் வருதில்ல, வேதம்னு இருக்குது. அந்த வேதம் எத்தனையாக இருக்குது? எத்தனை வேதம் இருக்குது? 4 வேதங்கள்னு சொல்கிறோம். தெரியுமா தெரியாதா? இப்போ தெரிஞ்சுக்கலாம். வேதங்கள் இந்து மதத்துக்கு அடிப்படையான நூல் வேதங்கள் தான். அந்த வேதங்கள் 4 இருக்குது. 4 பிரித்தது. வேதம் முதல்ல ஒரே இதாக தான் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள், கடவுள் ரிஷிகளுக்கு அந்த வேத ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் நிறைய அதை பாடல்களாக, ஸ்லோகங்களாக, மந்திரங்களாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வேதவியாச முனிவர் என்ன பண்ணார்? அதை அதில் விஷயத்தை வைத்து கொண்டு ஸ்லோகமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பகுதி அப்படின்னும், உரைநடையாக இருக்கிறத ஒரு பகுதி அப்படின்னும், அப்புறம் அதே ராகத்தோட பாட்டாக பாடுறதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாகவும், அதில் மிச்சமாக இருக்கிறதெல்லாம் இன்னொரு தொகுப்பாகவும் 4 பிரித்து அதை படிக்கிறதுக்கு 4 குரூப். நீங்கள் இதை மட்டும் படிங்க, இதை மட்டும் படிங்க. இப்போ 10th வரைக்கும் எல்லோரும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறோம். ஆனால் 11th போகிற போது என்ன ஆகுது? மேத்ஸ் தனியாக ஒரு குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப் தனித்தனியாக பிரிக்கிறாங்கல்ல, அக்கௌண்டன்சி தனித்தனியாக. ஏன்னா அதில் அட்வான்ஸாக டீப்பாக படிக்கிற பொழுது தனியாக யாருக்கு எந்த சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் படித்தாக்கா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். 10th வரைக்கும் 5 சப்ஜெக்ட்டும் படிக்கிறோம். அப்புறம் 11th 12th இல்லை காலேஜ் போகிற பொழுது தனித்தனியாக ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் டீப்பாக படிக்கிறோம்ல. அதே மாதிரி வேதங்களை 4 படிக்கக்கூடிய மனிதர்களை, அந்த இருந்த சிஷ்யர்களை 4 நீ இந்த வேதத்தை மட்டும் படி, அது இந்த வேதத்தில் இந்த பகுதியை மட்டும் படிங்க அப்படின்னு பிரித்து கொடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க படித்தாங்க. அது அடுத்த தலைமுறை அவங்க குழந்தைகளுக்கோ அல்ல அவங்க சிஷ்யருக்கோ சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தான் பரம்பரையாக நமக்கு வந்திருக்கு. ஏன்னா வேதம் ஏறக்குறைய இப்போ வரலாற்றில் ஆய்வாளர்கள் 10,000 வருஷத்துக்கு முந்தினதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அனாதின்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு உலகத்திலேயே கிடைத்திருக்கிற நூல்லையே ரொம்ப பழைய நூல், பழைய புக்கு எதுனாக்கா வேதங்கள் தான். ரிக்வேதம் தான் ஏறக்குறைய 10,000 வருஷத்துக்கு முந்தின நூல். உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய புஸ்தகம் திருக்குறள்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறோம்ல. அப்படி 2000 5000 போய் கிடச்சிருக்கக்கூடிய புக்குலேயே ரொம்ப பழைய புக்கு எதுனா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா வேதங்கள் அப்படின்னா. இப்போ 10,000 வருஷமாக இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பரம்பரையாக பல நூல்கள், பல மதங்கள் இல்லாமலே போச்சு. ஆனால் பரம்பரையாக தொடர்ந்து இது வரைக்கும் வேதம் படிக்கிறாங்க. அந்த வேதத்தில் இருக்கிறபடி பூஜையெல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஐயர் கோயிலில் பூஜை பண்ணுறாங்க. எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க? வேதத்தில் இருக்க மந்திரங்களை சொல்லி தான் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் கல்யாணம் ஒரு நல்ல விசேஷம்னாக்கா ஐயர் பண்ணி வைக்கிறாருல்ல. அப்போ பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறார். அதெல்லாம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருந்து தான் வருது. அதுக்கெல்லாம் ஆதாரம் என்னது? வேதத்தில் இருந்து தான் வருது. அப்போ 5000 10,000 வருஷமாக நாம் அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை காப்பாற்றி கொடுத்தது யார்? தெய்வத்திலேருந்து கடவுள்கிட்டருந்து வந்தது. அதை பரம்பரையாக காப்பாற்றி கொடுத்தது இந்த குரு சிஷ்ய பரம்பரை தான். குரு சிஷ்ய பரம்பரை தான் காப்பாற்றி கொடுத்துருக்கு. எல்லாரும் வேதம் படிக்கலை. நம்ம எல்லாரும் வேதம் படிச்சிருக்கோமா? இல்லை, எல்லாரும் வேதம் படிக்கலை. ஏன்னா வேதம் ஒன்றும் இல்லை. மற்ற மதத்தில் அந்த மத புஸ்தகம்னா ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். மற்ற உலக வேலைகளை பார்த்து கொண்டு வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் போதும், வாரத்தில் ஒரு நாள் மசூதிக்கு போனால் போதும், ஒரே ஒரு சின்ன புஸ்தகம் தான் இருக்குது, படிச்சிடலாம். ஆனால் நமக்கு வேதம் பார்த்தாக்கா நிறையா இருக்குது. வேதம் இல்லாமல் வேதத்தோட பிரிவுகள்லாம் பார்த்தாக்கா ஒரு பெரிய லைப்ரரியே வைக்கலாம். அவ்வளவு நூல்கள் இருக்குது. வேதத்தில் இருக்க மந்திரங்களே ஏறக்குறைய 20,000 மந்திரங்கள் இருக்குது. அது நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது. அதுக்கு முன்னாடி காலத்தில் இன்னும் நிறையா இருந்தது. அது இல்லாமல் ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்தாக்கா மகாபாரதம் 1 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. புராணங்கள்லாம் சேர்த்தாக்கா 5 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரே ஆள் படிக்க முடியுமா? ஒரு ஆள் படிக்கலாம். ஆனால் இவ்வளோ நம்ம நாட்டில் இருக்க ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா ஹிந்து மத நூல்களையும் படித்தாகணும்னா நமக்கு அதை படிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியுமே ஒழிய மற்ற வேலையை பண்ண முடியாது. புரியுதா? எல்லாம் படிக்கணும்னா இப்போ ஒரே ஆளே டாக்டருக்கு படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, அப்புறம் அவரே வக்கீலுக்கு படிக்கிறது அப்படின்னு எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும்னா வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. அப்போ படிச்சுக்கிட்டே இருந்தால் யார் வேலை பார்க்குறது? யாரும் அது வேலையை பார்க்கறதுக்குன்னு இருக்கணும்ல. அதனால நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குரூப்பை பிரித்து உனக்கு படிக்கிறதே தான் வேலை,
உனக்கு வேறு வேலை கிடையாது, வேறு எந்த வேலையும் நீ பார்க்கக்கூடாது, படிக்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், படிக்கணும் சொல்லித்தரணும், படிக்கணும் சொல்லித்தரணும்னு அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அப்படி இருந்ததுனால தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் அது கிடைக்கிது. இப்போ ஸ்கூல் காலேஜ்லேயே ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கிறார். இன்ஜினியரிங் முடித்த பிறகு 10 பேர் காலேஜில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். 10 பேரில் இன்ஜினியர் முடித்து 10 பேர் வேலைக்கு போயிட்டாக்கா அந்த காலேஜில் அடுத்து வாத்தியாராக யார் வருவா? 10 பேரில் ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாரு, ஆனால் இன்ஜினியர் வேலைக்கு போகலை, அதுலேயே இன்னும் மேலே படித்து அந்த இன்ஜினியரிங் காலேஜிலேயே அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லித்தரதுன்னா. அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார், ஆனால் இன்ஜினியர் வேலை பார்க்க மாட்டார், ஆனால் இன்ஜினியரிங்னா என்னன்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படித்தானே வாத்தியார் வர்றாங்க. வாத்தியார் என்னது, அவங்களும் அதே மாதிரி படித்தவங்க தான், டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, ஆனால் டாக்டராக அவர் ப்ராக்டிஸ் பண்ணலை, ஆனால் காலேஜிலேருந்து ப்ரொஃபஸராக இருந்து அடுத்த தலைமைக்கு சொல்லித்தர்றார். அப்போ ஆசிரியர் பரம்பரை வருதில்ல, அப்படி சொல்லி கொடுத்தா தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரும். அப்படி நமக்கு படித்து பாடம் சொல்லி கொடுத்து ஒரு பரம்பரை வந்திருக்கு. அதுதான் அந்த குரு எல்லாரையும். அதனால் நாம் நம்முடைய குரு, அந்த குருவோட குருன்னு அப்படி குரு முழுக்க எல்லா குருமார்களையும் வணங்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பண்பாட்டில் ஒரு நாள் வச்சுருக்காங்க. அந்த ஒரு நாள் இன்னைக்கு அதான். அதனால தான் அது ஆடி பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா. ஆடி பௌர்ணமி என்னது? குரு பூர்ணிமா. இதை சுருக்கமாக சொன்னால் எப்படி சொல்லணும், நம்ம பரம்பரையில் குருமார்கள் எல்லாம் வணங்குறது, பரம்பரையாக வந்த டீச்சர்ஸ் எல்லாம் வணங்குறதுக்கான ஒரு நாள். அதனால் இது டீச்சர்ஸ் டே. நம்ம குரு பரம்பரைக்கா நம்ம பாரம்பரிய டீச்சர்ஸ் டே இன்றைக்கி தான். நம்ம பாரம்பரிய கல்விக்கு, பாரம்பரியமான வித்யாவுக்கு ரிஷிகள் மகான்கள் தோற்றுவித்த அந்த வித்தைக்கான டீச்சர்ஸ் டே வந்து இன்னைக்கு. அதுதான் நம்ம இந்த இங்கிலீஷ் கல்விக்கு ஒரு டீச்சர்ஸ் டேன்னு ஸ்கூலில் ஒன்று வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது செப்டம்பர் 5 வச்சுருக்காங்களோ ஒரு டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம்னு கொண்டாடுறோம்ல. அது எதுக்கான ஆசிரியர்? அது வந்து இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த உலகியல் கல்வி, இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் படிப்புக்கு. ஆனால் நம்ம திருக்குறள், ஆத்திச்சூடி, கொன்றை வந்து பரம்பரையாக வரக்கூடிய பரம்பரை ஞானத்துக்குன்னு ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான டீச்சர்ஸ் டே தான் இன்னைக்கு. அதனால் இன்றைக்கி வந்து எல்லா பரம்பரையாக வரக்கூடிய எல்லா மடங்கள்லேயும் அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. நம்ம அதிஷ்டானத்துலேயும் சாமிஜியோட அதிஷ்டானத்தில் இன்றைக்கி பூஜை இப்போ 9:30 ஆரம்பிச்சிருக்காங்க. 12:30 1 மணி வரைக்கும் நடக்கும். அது பெரிய பூஜை 3 மணி நேரம் நடக்கும். ஏன்னா முதல்ல தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணருடைய சிஷியர்கள், வியாசருடைய சிஷியர்கள், அப்புறம் சங்கராச்சாரியருடைய சிஷியர்கள், இப்படி முக்கியமாக பெரிய குருமார்களாக யார், புகழ்பெற்ற குருமார்களாக யார் இருந்திருக்காங்களோ அவர்களுடைய சிஷியர்னு பரம்பரையாக வச்சுட்டு வந்து இன்றைக்கி நம்மளுடைய குரு வரைக்கும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதனால் நம்ம அப்புறம் போய் பார்க்கலாம். முடிஞ்சு போகிற போது கோயில் பூஜை முடிஞ்ச பிறகு நம்ம போய் பார்க்கலாம். அது போய் பார்க்கலாம். பூஜை ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முடிகிற போய் பார்க்கலாம். என்ன சார் போகலாம் சார்? இருங்க சார் போகலாம். அவசரமா? சரி போய்ட்டு ஓடு. அதனால் இன்றைக்கி முக்கியமான நாள் நமக்கு குரு பூர்ணிமா. இந்த குரு பரம்பரையை வணங்குற நாள் நம்மளுடைய குரு டே. அது டீச்சர்ஸ் டேனா அது வேறு. இது வந்து குரு டே, குரு தினம் அப்படின்னு வச்சுக்கலாம். சம்ஸ்கிருதம் சொன்னால் குரு தினம் இன்னைக்கு. அதனால் முக்கியமான நாள். சரி, என்ன சார் அவங்க என்ன உங்களுக்கு? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு, நமக்கு கிளாஸு. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஸ்கூல் லீவு, இங்கே கிளாஸு. அதில் என்ன டவுட்டு? ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலில் லீவு, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறது போல் இங்கே வர்றோம். சரி, அப்போ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பித்தேன். அதான் போன வாரம் பார்த்த கிளாஸ் வந்து அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்புனா தர்மத்தை கடைப்பிடி. தர்மம் எப்படி வருது? நமக்கு பரம்பரையாக வருது. அப்பா அம்மா சொன்னது, வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்கல்ல, அப்பா அம்மா சொன்னது, தாத்தா பாட்டி சொன்னதுன்னு இப்படி பரம்பரையாக தர்மம் வருது. அந்த தர்மத்தை செய்வதற்கு ஆசைப்படு. அதை அறம் செய்ய விரும்புனா விரும்பி. பெரியவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஈஸியாக இருக்கோ கஷ்டமாக இருக்கோ, அவங்க சொல்கிறது நம்மளுடைய நன்மைக்காக சொல்கிறாங்கன்னு புரிந்து கொண்டு நாம் அதை விரும்பி செய்யணும். அதை அறம் செய்ய விரும்பு. அப்புறம் அடுத்த வரி என்னது? ரெண்டாவது வரிக்கு மட்டும். 6வது சினம். சினம்னா என்னது? சினம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் வார்த்தை சினம். சினம்னா கோபம்னு அர்த்தம். சினம்னு நமக்கு தெரிஞ்சது தான், அப்பப்போ வர்றது தான். வரும்ல,
கோவம் வருதில்ல? யார் ரொம்ப கோபக்காரன்? நீ தானே? எல்லாம் பயங்கர கோபக்காரன் எல்லாம். அதனால் சினம்னா கோபம். அம்மா அப்பா ஏதாவது சொன்னாக்கா, இல்லை ஏதாவது டீச்சர் ஏதாவது சொன்னாக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது சொன்னாக்கா உடனே கோபம் வருது, அடிக்கடி தகராறு வருது. சண்டை போட முடியலனாலும் அப்படி கோபமாக மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம்ல, அந்த கோபம்ங்கிறது வருது. அப்பப்போ மூக்கு மேலே கோபம்ங்கிறது வருது. ஆனால் என்ன பண்ணணும்? ஔவையார் என்ன சொல்கிறாங்க? கோபத்தை ஆற வைக்கணும்னா. கோபத்தை ஆறுவதுன்னா ஆறி போகிறதுன்னு சொல்கிறோம்ல. காஃபி டீ எல்லாம் சூடாக வச்சுருந்தா அப்படியே குடிக்க முடியுமா? அது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வச்சுருந்து ஆற வச்சு குடிக்கணும். குடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து குடிக்கணும். அதே மாதிரி கோபத்தையும் கொஞ்சம் ஆற போடணும். கோபம் வந்த உடனே அப்படியே கொட்டிடக்கூடாது. காஃபி கொதிக்க அடுப்புலேருந்து இறக்கணுன்னு அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றுனா என்ன ஆகும்? வெந்து போயிடும்ல. அதே மாதிரி நீ கோபம் வந்த உடனே அப்படியே பேசினேனாக்கா, யார்கிட்டயாவது பேசினா சண்டை போட்டேனாக்கா வெந்து போயிடும். அவங்களுக்கு வெந்து போயிடும், நமக்கும் வெந்து போயிடும் தானே? அதனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து நம்ம கோபம் வந்த உடனே கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறதோ அதை சொல்லலாம். கோபமாக சொல்லாமல் பொறுக்க முடியாத பொறுத்துக்கணுங்கிறது தான் ஔவையார் சொல்கிறாங்க. ஆறுவது சினம்னா ஆற்ற வேண்டியது சினம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் வர்றது இயல்பு. கோபம் வராமல் இருக்க முடியாது. கோபம் வர்றது நல்லது தான். ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி நியாயமாக அன்பாக வெளிப்படணும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. கோபம் கடுமையாக வார்த்தைகளை பேசினா அது ஆறாத புண்ணாக இருக்கும். அதனால கொஞ்சம் அடக்கி பொறுமையாக அதுக்கப்புறம் நம்ம கோபத்தை நல்ல முறையில் நியாயமாக இருந்தால், நியாயமான அவங்க சொல்கிறத ஏன் அடுத்தவங்க பெரியவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்து நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நம்ம பக்கம் நியாயத்தை அன்பாக எடுத்து சொல்லணும். அதனால் கோபத்தை அன்பாக பண்பாக வெளிப்படுத்தணும். அதை ஆறுவது சினம். அடக்க வேண்டியது, தனிய வேண்டியது கோபம். கோபத்தை அப்படியே வெளியே காட்டக்கூடாது. கோபம் நெருப்பு மாதிரி அப்படியே தூக்கி வெளியே போட்டாக்கா வெந்து போயிடும். பக்குவமாக வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த ஆறுவது சினம். அதான் நமக்கு தர்மத்துக்கு அடுத்து என்னது? அடிக்கடி நமக்கெல்லாம் கோபம் நிறையா வருது. அதனால் முதல் விஷயமாக அது சொல்லியிருக்காங்க. ஆறுவது சினம். கோபம் ஆறணும், அடங்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தது என்னங்கிறத அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.